கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜெபத்தில் வளர்ந்து உங்கள் சகோதரி மாலினி. டிசம்பர் மாத வாக்குத்தத்தமாக தேவன் நமக்கு தருவது, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஹல்லேலூயா. இந்த வாக்குப்படியே கர்த்தர் இந்த மாதத்தில் ஆசீர்வதிக்க போகிறார். அதற்காக ஆண்கள்லாம் கோவப்படாதீங்க. பெண்களை ஆசீர்வதிக்கும் போதே, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் போதே ஆண்களுக்கு அத்தனை ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுக்க போறாரு. அது மட்டும் இல்லை, இங்கே மரியாதை ஒரு தேவதூதர் காப்ரியேல் சொல்றாரு, கிருபை பெற்றவளே அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லை, கர்த்தருடனே இருக்கிறார் பாருங்க. அப்ப யாருக்கெல்லாம் கிருபை கிடைக்குதோ, யாருக்கெல்லாம் கர்த்தர் கூட இருக்காங்களோ, அவங்கள எல்லா பெண்களை விட ஆசீர்வதிக்க தேவனால கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்டிப்பா கர்த்தர் இந்த மாதத்துல, ஏன்னா குணசாலியான ஸ்திரீ பார்த்துருக்கோம், எத்தனையோ வகையான ஸ்திரீகளை பார்த்துருக்கோம். ஆனா ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ யாரு? மரியாள். ஏன் அப்படின்னா, முதல் பெண்ணாகிய ஏவாள் கீழ்ப்படிகல, ஆனா 2வது பெண்ணாகிய மரியாள் கீழ்ப்படிந்தாங்க. இதுதாங்க வித்தியாசம். அதனால மரியாளை ரொம்ப ஸ்பெஷலா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஏன்? உலகத்துக்கே இரட்சகரா வரக்கூடியவரை அவங்க சுமந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அது எல்லாம் எப்படி ஆகுது? பரிசுத்த ஆவியானவரால் ஆகுது. அப்படிப்பட்ட ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது போல கர்த்தர் இந்த மாதம் முழுவதிலும் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார்.